பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் அதிகாலை மன்ன வாயிலாக உங்களோடு ஒரு வார்த்தையுமாய் வர கர்த்தர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. தேவனுடைய சந்நிதியில் நாம் விண்ணப்பம் பண்ணுகிற வேண்டுதல்கள் போய் சேர்ந்து அது நமக்கு பதிலை கொண்டு வரும் என்கிற அந்த நம்பிக்கை உறுதியோடு இந்த வார்த்தையை தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். ஆமே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எசேக்கியாவுக்கு பதில் சொன்ன கர்த்தர், ஆமேன், நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் நிச்சயம் அவர் சந்நிதியில் போய் சேரத்தக்கதாய், அவருடைய சமூகத்தில் போய் சேரத்தக்கதாய் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாகவே அந்த சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்லுவான், என்னுடைய விண்ணப்பம் தெய்வ சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அதே போன்று அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமுள்ள தெய்வ பிள்ளைகளாய் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவ சந்நிதியில் பதிலாய் உத்தரவாய் நமக்கும் கடந்து வரும். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு தேவன் தம்மை மறைத்து கொள்ளுகிற நிலைமையும் வேதத்தில் உண்டு. ஆகவே நம்முடைய ஜெபம் தேவ சந்நிதியில் எட்டத்தக்கதாய் நம்மை சுத்திகரித்து கொள்வோம். தேவனுக்கு நமக்கு உள்ள உறவை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கப்படும். ஒரு வார்த்தை செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் இல்லையே, என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் இல்லையே என்று இந்த யார் யார் இந்த நாளிலும் உம்மை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயங்களில் ஆமென், என்னுடைய விண்ணப்பத்திற்கு உத்தரவு உண்டு என்கிற அந்த விசுவாசத்தோடு என்னுடைய ஜெபம் தேவ சந்நிதியில் போய் தேவ சமூகத்தில் செவிகளில் ஏறிற்று என்கிற அந்த உறுதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தன்னை சுத்திகரித்து கொள்ள தேவனுக்கும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு இடையே அந்த உறவை புதுப்பித்து கொள்ளத்தக்கதாய் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகம் உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபையுள்ள தேவ கரங்களில் எல்லா தேவ ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வருவதாக. நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பா, அற்புதங்களை செய்வா. God bless you. Praise the Lord.